அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நமக்கு கடன் ஏன் ஏற்படுகிறது, அதனை விரைவாக அடைப்பதற்கு பரிகாரம் இதோ பாருங்கள். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக ஜோதிடத்தில் உள்ள ஸ்தானத்தை பொறுத்தும் சில ஸ்தானங்களில் அமைந்துள்ள கிரக நிலவை பொறுத்தும் பாவக இணைவு ஆகியவை ஒருவரை தன் வாழ்வில் நிதி சிக்கலில் பெரிய அளவில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பாரா இல்லையா என்பது கண்டிப்பாக ஜோதிட ரீதியில் கணிக்க முடியும். ஒரு மக்கள் மன நிம்மதியுடன் வாழ நம் வீட்டு பெற்றோர்களும் பெரிய நிதி ஆலோசகர்களும் கூறும் அறிவுரை கடன் வாங்காதே என்றுதான் கூறுகிறார்கள். அவ்வாறு இருந்துவிட்டால் நாம் எப்படி திருமணம் செய்வது, வீடு கட்டுவது என்ற பெரிய தொல்லையானது இளைஞர்களிடையே அந்த கேள்வியானது மனதை வாட்டுகிறது. நாம் வருமானத்தில் குடும்பம் நடத்தும்பார்கள் என்பார்கள். நமக்கு ஏன் கடன் தொல்லை ஏற்படுகிறது, நம் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளின்படி எப்படிப்பட்ட கடன்களால் நாம் பாதிக்கப்படுவோம் என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்வது முக்கியமாகும். முதலாவதாக சுப கடன்களை பற்றி பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த சுபகடன் எப்படி ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். அதாவது சுகஸ்தானம் எனப்படும் 4ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தை இணைவு காரணமாக இல்லம், வாகனம், வீடு, ஆபரணங்கள் தொடர்பான தாய் வழி உறவுகள் மூலம் கடன் உருவாக வாய்ப்பு உள்ளது. இதனை பெரும்பாலான மக்கள் திருமண கடன் என்று சொல்வார்கள். இது எல்லாம் சுபகடனாகவே இருக்கும். இது தேவைக்கு தகுந்தாற்போல் திருமணம் செய்து கொண்டால் எந்தவித பாதிப்பும் இருக்காது. முக்கியமாக இந்த கடனை வாங்குவதால் மிக பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். இவை பெரும்பாலும் சுபகடனாகவே பார்க்கப்படுகிறது. அதுவே சுகஸ்தானத்தில் கோல்சார அஷ்டாத்தமபதி அல்லது பாதகாதிபதி சஞ்சரிக்கும் போது வாங்கிய நகைகள், அதாவது திருமணத்திற்கு வாங்கிய நகைகள் அனைத்தும் நகை கடைக்கு, அதாவது அகடமான கடைக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போலத்தான் 6-5 பாவ இணைவால் சுபகடன்களால் கல்விக்கடன், திருமணக்கடன் உண்டாவதோடு நோயிலிருந்து தப்ப வாங்க வேண்டிய கடனாகவும் இது மாறிவிடுகிறது. இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி விடுகிறது. அடுத்ததாக குடும்ப கடனில் எப்படி சிக்குகிறார்கள் என்றால், ஜோதிடத்தில் 12 கட்டங்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுகிறது. அதில் 6, 2, 1 ஸ்தானங்களை முறையே சுபய, அதாவது சுயஸ்தானம், தனஸ்தானம், நோய் ஸ்தானம், எதிரி ஸ்தானம் ஆகியவைகளை குறிக்கிறது. இந்த ஸ்தானங்களை பாதிக்கப்படும் போது மனிதன் தன்னுடைய குடும்பத்தை அடிப்படை தேவைக்காகவும் நோய், உடல் நல பிரச்சனையால் கடன் வாங்கும் சூழல் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. இது மாபெரும் சிக்கலில் கொண்டு போய் விட்டு விடுகிறோம். எப்போதும் என் கடன் பிரச்சனை தீரும் என ஜோதிடர்களுடைய அனைத்து இளைஞர்களும் கேட்டு தவிப்பது அதிகமாக இருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதக ரீதியில் 3, 1, 6, 8, 12ஆம் பாவங்களில் நினைவால் ஒருவர் தவறான வழியில் பணத்தை விரயம் செய்யக்கூடிய நிலையும், வீணாக பணத்தை வீரரிடையே கொடுத்துவிட்டு அதை திரும்ப பெறாமல் தவிப்பராகவும் தொலைக்கக்கூடியவராகவும் தென்படுவார்கள். சிலர் வாய்ப்பிரச்சனை, சண்டை சச்சரவு, வளப்பு, அடுத்ததாக வழக்கு, நீதிமன்ற வழக்கு, அவமானம் என்பதை தாண்டி சிறை தண்டனை என பல விஷயங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இது எல்லாம் காரணம் என்னவென்றால், திடீரென முடிவு எடுக்கும் ஒரு சக்தி மனிதனுக்கு இருப்பதால் தான் எதனையும் யோசித்து முடிக்க வேண்டும். அடுத்ததாக துணை, அதாவது நண்பர்களால் ஏற்படும் கடன், துணை கூட்டாளியால் ஏற்படும் கடன் என்னவென்றால், 6 மற்றும் 7 பாவ இணைவால் ஒருவருக்கு தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்களில் 7ஆம் பாவமான தன்னுடைய நண்பன் துணை மூலம் கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அனைவரும் பங்குதாரராக இருந்து நாம் கடன் வாங்கி ஒரு தொழிலை ஈட்டலாம் என்று ஆரம்பிக்கும் போது நல்லவராக கூறுவார். அப்பொழுது அந்த பணத்தை வாங்கி நாம் தொழில் போட்டவுடன் அவருடைய போக்கானது நன்றாக தென்படாது. அது மாபெரும் தொல்லையை ஏற்பட்டு கொண்டு வந்துவிடும். அதில் உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்பட்டுவிடும். 6, 7, 8 ஆகிய பாவங்களை தொடர்பு பெற்றவராகவோ அல்லது துணையின் ஜாதகம் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அவருக்கு கண்டிப்பாக நண்பர், தொழில், கோர்ட் வழக்கு, வாகனத்தின் அனைத்திலும் கண்டிப்பாக கடன் தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கை அதில் துளைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பல நேரங்களில் இதனால் தம்பதியிடையே பல நேரங்களில் தம்பதியிடையே மனக்கசப்பு உருவாகுவதோடு அதனால் திருமண பந்தமே முறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
திருமண பொருத்தம் ஆண் பெண்களுக்கான திருமண பொருத்தம் நட்சத்திரமும் முழுவாக பார்த்துதான் நீங்கள் கண்டிப்பாக திருமணம் செய்ய வேண்டும். 5, 6, 9 ஆகிய பாவங்கள் இணைவால் ஒரு கடன் தொல்லையால் தன்னுடைய பூர்வீக சொத்தை காப்பாற்ற முடியாத நிலையும், தந்தை தாய் வழி வந்த நிதி அனுகூலங்கள் கிடைக்காத நிலை, சொத்து சார்ந்து அவர்களுடனான உறவுகளும் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுவிடும். அடுத்ததாக தொழில் கடன் எப்படி ஏற்பட்டுகிறது என்றால் 6, 10 ஆகிய கிரகங்கள் இணைவால் இந்த கடன் பிரச்சனையால் ஏற்படும் ஒருவரின் 10ஆம் ஸ்தானமான தொழில் கர்மஸ்தானம் 6ஆம் பாவமான பாதிக்கப்படுவதால் ஏற்படுகின்ற சூரியன் சுக்கிரன் இணைவே கொண்ட ஜாதகத்தில் தன்னுடைய ஆடம்பத்திற்காக தொழில் நிவர்த்திக்காக கடன் வாங்கிய நிலை ஏற்படும். 6, 7, 10 ஆகிய பாவங்கள் இணைவு தொடர்பான கொண்ட ஜாதகங்கள் கூட்டு தொழிலாலும் தொழில் கூட்டாளிகளாலும் கடனாளியாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கடன் தொல்லை கண்டிப்பாக தீர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேய்பிறை நாட்களில் கண்டிப்பாக பாரபோல் கால பைரவரை வழிபடுவது சாலச் சிறந்தது. தன்னுடைய ஜாதகத்தில் 3, 11 பாவங்கள் 6 பாவம் தொடர்பு பெற்றவர்கள், இளைய சகோதரர்கள், சகோதரிகள், காதலர்கள், அதீத நட்பு மற்றும் அன்பு காரணமாக பிரச்சனைகள் சுமையை தன்னுடைய சுமையாக நினைத்து சுமக்க நினைப்பவர்களுக்கு இந்த கடன் சுமை கண்டிப்பாக உண்டாகும். அதோடு 6ஆம் இடம் என்பதால் நோய் எதிரி ஸ்தானம் என்பதால் மேலே கூறியுள்ள நாங்கள் கூறியுள்ளவை அனைத்தும் கண்டிப்பாக கடன் உண்டாகும். அடுத்ததாக பேராசையாலும் அதிக கடன் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் நான் பார்த்து கொள்கிறேன் என தலையை விட்டு அந்த பணத்திற்கு நான் முழு பொறுப்பு என எவர் ஒருவர் போய் சிக்கிக் கொள்கிறாரோ அவரை கண்டிப்பாக கடனில் இருந்து காப்பாற்றவே முடியாது. எந்த ஒரு விஷயத்திலும் கண்டிப்பாக பணத்தை வெளியே விடுபவன், அதாவது பணத்தை கையில் இருக்க பிடிக்க வேண்டும். வெளியே விடுபவனுக்கு அந்த செல்வமானது கையில் தங்கவே தங்காது. இதுவே முழு நியதி. அடுத்ததாக நீங்கள் கடன் தொல்லை தீர என்ன செய்ய வேண்டும் என்றால் 6ஆம் அதிபதியுடன் ராகு அல்லது கேது புதன் குரு இணையும் தசா நடக்கும்போது 80% நபர்கள் கடன் சுமைக்கு ஆளாவார்கள். ஜனன காலத்தில் ஜாதக குரு ராகு கேதுவுடன் உள்ள தொடர்பே கடன் ஏற்பட காலதாமம் இருமாகும். முக்கியமாக நீங்கள் கடன் தொல்லை தீர என்ன செய்ய வேண்டும் என்றால் குறிப்பாக கடனை தீர்க்க முருகனை வழிபட செவ்வாய்க்கிழமையில் விளக்கேற்றி திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் கவசம் அனைத்தும் பாடலாம். அருணகிரிநாதர் சுவாமிகளால் அருளப்பட்ட திருப்புகழ் பாடல்கள் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் கொண்டவை. கடன் தொல்லைகள் நீங்க முருகனுக்கு அபிஷேகம் செய்தும் உகந்த மந்திரங்களை உபசரிப்பதும் தீபம் ஏற்றுவதும் நல்ல பலன் கொடுக்கிறது. திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதியில் உள்ள குறிப்பிட்ட பாடல்களை படிப்பது கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றுவதை கடனை தீர்க்கும் அதிகாரமாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக முருகப்பெருமானுக்கு பால், இளநீர், பன்னீர், சந்தனம், தேன், பச்சரிசி மாவு போன்ற அபிஷேக பொருட்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது கடனை நீங்க உதவுகிறது. முக்கியமாக கடன் தீர உதவும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்களை உச்சரிப்பது நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக தருகிறது. முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வழிபடலாம். விநாயகப் பெருமானை நினைத்தும் தாராளமாக கடன் தொல்லை நீங்க வழிபட்டு வரலாம். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் பாரம்பரிய முருகப்பெருமானை நினைத்து வழிபடலாம். முக்கியமாக தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டு வந்தால் உங்களுடைய எதிரிகள் மற்றும் கடன் சுமை எதுவாக இருந்தாலும் விரட்டி அடிக்கப்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.